அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 74. தியாகப் போட்டி. உத்தம சோழர் 5 வயது சிறுவனாக இருந்தபோதே செம்பியன் மாதேவி அவனையும் வாணி அம்மையும் பார்க்கும்படி நேர்ந்தது. பல ஆண்டுகள் கழித்து வாணி அம்மையை சந்தித்ததும் அவளுடைய க்ஷேம லாபங்களை பற்றி செம்பியன் மாதேவி அன்புடன் விசாரித்தார். வாணியின் குழந்தை என்று எண்ணிய சேந்தனமுதனிடம் இயற்கையாகவே அம்மூதாட்டிக்கு அன்பு சுரந்தது. குழந்தையை பற்றி விசாரித்த போது வாணி அம்மையின் முகத்தில் திகைப்பும் அச்சமும் உண்டானதை கண்டார். முதலில் அதற்கு வேறு காரணங்கள் இருக்கக்கூடும் என்று எண்ணினார். வாணி பேசத் தெரியாதவளாய் இருந்தபடியால் திட்டமாக அவளிடமிருந்து ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆயினும் வாணி அம்மை ஒரு காலத்தில் தமக்கு செய்த உதவியை கருதியும் அவளுடைய குழந்தையிடம் ஏற்பட்ட பாசம் காரணமாகவும் தாயும் பிள்ளையும் கவலையின்றி வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டிய உதவிகளை செய்தார். தஞ்சை நகருக்கு அருகில் குடியிருந்து தளிக்குளத்தார் கோவிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வருவதற்காக மானியங்களும் அளித்தார். சேந்தனமுதன் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிவபக்தியிலும் சிறந்து வளர்ந்து வந்தான். அன்னைக்கு உதவியாக புஷ்ப திருப்பணி செய்வதிலும் மிக்க ஊக்கம் காட்டி வந்தான். இதை காண காண செம்பியன் மாதேவிக்கு அவனிடம் இயற்கையாக சுரந்த அன்பு வளர்ந்து வந்தது. ஒரு நாள் அவருடைய மனதில் விசித்திரமான சந்தேகம் ஒன்று தோன்றியது. அது அவருக்கு ஒரே சமயத்தில் இன்பத்தையும் வேதனையையும் இனம் தெரியாத பீதியையும் உண்டாக்கியது. எத்தனையோ விதமாக அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள முயன்றும் இயலவில்லை. பிறந்து சில தினங்களில் இறந்து போன தம் குழந்தையை பற்றிய நினைவு அடிக்கடி எழுந்த வண்ணம் இருந்தபடியால் அவர் உள்ளம் அமைதி கொள்ளவில்லை. கடைசியாக ஒரு நாள் வாணி அம்மையிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது என்று தீர்மானித்தார். வாணியை தனியாக அழைத்து வரும்படி செய்தார். இறந்து போன தம் குழந்தையை வாணியிடம் கொடுத்து ஒருவரும் அறியாமல் புதைத்து விட்டு வரச் சொன்னார் அல்லவா? அவ்வாறு புதைத்த இடத்தில் அதன் ஞாபகார்த்தமாக பள்ளிப்படை கோவில் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று சொல்லி புதைத்த இடத்தை சொல்லும்படி கேட்டார். இந்த பழைய நிகழ்ச்சிகளை பற்றி ஞாபகமே அவருக்கு துன்பமளித்தது. செவிடும் ஊமையுமான வாணியிடம் இதையெல்லாம் சமிக்கை பாஷையினால் கேட்க வேண்டியதாக இருந்தது. அது அவருக்கு மேலும் சொல்ல முடியாத வேதனையை அளித்தது. அவருடைய கேள்விகளுக்கு விடை கூற வாணி மிகவும் தயங்கினாள். கடைசியாக பேரரசியின் கட்டளையை மீற முடியாமல் உண்மையை சொல்லிவிட்டாள். புதைப்பதற்காக தன்னிடம் கொடுக்கப்பட்ட குழந்தை உண்மையில் இறக்கவில்லை என்பதையும் அதை தனக்கு கருத்திருமன் என்பவன் எடுத்து காட்டியதையும் பின்னர் அரசியிடம் திரும்பி வந்தால் என்ன நேரிடுமோ என்று அஞ்சி கருத்திருமனுடன் திருமறைக்காடு சென்றதையும் சில காலத்திற்கெல்லாம் கருத்திருமன் தன்னை விட்டுவிட்டு போய்விட்டபடியால் தான் திரும்பி பழையாறைக்கு வந்ததையும் விவரமாக கூறினாள். சேந்தனமுதன் உண்மையிலேயே தன் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைதான் என்பதை அறிந்ததும் செம்பியன் மாதேவி ஒரு புறத்தில் எல்லையற்ற ஆனந்தமடைந்தார். அவர் உடம்பெல்லாம் சிலிர்த்து பூரித்தது. கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. மகனே என்று கூவிச் சென்று சேந்தனமுதனை கட்டி தழுவிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. ஆயினும் அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டார். அந்த உண்மை வெளியானால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய குழப்பங்களையும் எண்ணி ஒருபுறம் பீதி கொண்டார். உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகளே என்று கருதக்கூடிய உயர்ஞான பரிபக்குவத்தை அவருடைய உள்ளம் அடைந்திருந்தபடியால் பெற்ற பிள்ளையிடம் தாய்க்கு ஏற்படக்கூடிய பாசத்தை கட்டுப்படுத்தி கொள்ள அவரால் முடிந்தது. அரண்மனையில் வளர்ந்தால் என்ன, குடிசையில் வளர்ந்தால் என்ன, இந்த நிலையில்லா மனித வாழ்வின் சுகபோகங்கள் எல்லாம் வெறும் மாயை அல்லவா? உலக வாழ்வை நீத்த பிறகு அடைய வேண்டிய கதி அல்லவோ முக்கியமானது. என் பதி அரச போகங்களை வெறுத்து சிவபெருமானுடைய இணையடி நிலையில் திளைத்து வாழ்க்கை நடத்தியபடியால் அவருக்கு பிறந்த பிள்ளை இவ்விதம் குடிசையில் வாழ்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்யும் பேறு பெற்றான் போலும் என்றெல்லாம் அடிக்கடி எண்ணி மனதை உறுதிப்படுத்தி கொண்டார். ஆயினும் சேந்தனமுதன் தமது வயிற்றில் பிறந்த மகன் என்று அறிந்ததினால் தாம் வளர்த்த குமாரனாகிய மதுராந்தகனை சோழ சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்கக்கூடாது என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் வலுப்பட்டது. முன்னமேயே கண்டராதித்தரிடம் தாம் செய்த குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் பெற்றிருந்தார். உன் வயிற்றில் பிறந்த குழந்தையாய் இருந்தால் என்ன, அனாதை பெண்மணிக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் என்ன, இறைவனுடைய திருக்கண்ணோட்டத்தில் இருவரும் சமமானவர்கள்தான். ஆகையால் மதுராந்தகனை உன் மகனைப் போலவே வளர்த்து வா. ஆனால் சோழ சிம்மாசனத்தில் அவன் ஏற வேண்டும் என்று ஆசைப்படாதே. அதற்கு இணங்கவும் இணங்காதே. அது நான் பிறந்த சோழகுலத்திற்கு துரோகம் செய்ததாகும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுவதாக இருந்தால் நீ உண்மையை ஒப்புக்கொள்வதற்கும் தயங்காதே என்று கண்டராதித்தர் தேவியிடம் சொல்லி அவ்வாறு வாக்குறுதியும் பெற்றிருந்தார். அந்த வாக்குறுதியை எப்படியும் நிறைவேற்றி வைக்க பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி நிச்சயித்திருந்தார். ஆனால் தங்களுடைய சொந்த குமாரன் வாணி அம்மையின் மகனாக குடிசையில் வளர்ந்து வருவதை அறியாமலேயே அந்த மகான் சிவபதம் அடைந்து விட்டார். இது தெரிந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? சேந்தனமுதன் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பார். இதை குறித்து செம்பியன் மாதேவி எவ்வளவோ முறை சிந்தனை செய்தார்.
இறைவனுடைய சித்தத்தினால் இவ்விதம் நேர்ந்து விட்டது. ஊமையின் மகன் அரண்மனையில் வளர வேண்டும் என்பதும் பேரரசரின் மகன் குடிசையில் வளர வேண்டும் என்பதும் இறைவனுடைய திருவுள்ளம். அதில் நாம் குறுக்கிடக்கூடாது. அதை மாற்ற முயல்வதால் பல குழப்பங்கள் விளையும். தம் வளர்ப்பு குமாரனின் மனம் அதனால் பெரிதும் புண்படும். அத்தகைய பாவத்தை செய்யக்கூடாது என்று முடிவாக தீர்மானித்துக் கொண்டார். இறைவனுடைய திருவருளில் அவர் கொண்டிருந்த இணையில்லாத நம்பிக்கையின் துணையினாலேதான் மேற்கூறிய தீர்மானத்தை அவர் காரியத்தில் நிறைவேற்றுவதும் சாத்தியமாயிற்று. ஆயினும் அடிக்கடி சேந்தனமுதனை பற்றி அவரால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவனுடைய நினைவு வரும்போதெல்லாம் இயற்கையான தாய்ப்பாசம் அவருடைய உள்ளத்தில் பொங்கி பெருகாமலும் இருப்பதில்லை. இந்த போராட்டமானது அவருடைய இதய ஆழத்திலேயே பல ஆண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. நெடுங்காலமாக அணை போட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெள்ளம் திடீரென்று ஒரு நாள் அணையை உடைத்து கொண்டு கிளம்புவது உண்டு அல்லவா? அப்போது வெள்ளம் எவ்வளவு சக்தியுடனும் வேகத்துடனும் பாய்ந்து செல்லும் என்பதை பலர் பார்த்து அனுபவித்து இருப்பார்கள். செம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் அணை போட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த தாய்ப்பாசமாகிய உணர்ச்சி வெள்ளமும் இப்பொழுது கரையை உடைத்து கொண்டு பாய்ந்தது. முதன் மந்திரி அனிருத்தர் தேவியின் திருவயிற்றில் உதித்த தேவர் என்று குறிப்பிட்டதுதான் அவ்வாறு செம்பியன் மாதேவி உள்ளத்தின் அணை உடைவதற்கு காரணமாயிற்று. அந்த வார்த்தைகளை அனிருத்தர் கூறியவுடன் செம்பியன் மாதேவி 10 மாத காலம் குழந்தையை தம் வயிற்றில் வைத்து வளர்த்த அனுபவம் அவ்வளவையும் ஒரு வினாடி பொழுதில் மறுபடியும் அனுபவித்தார். தம்மை மறந்து தாம் செய்து கொண்டிருந்த சங்கல்பத்தையும் மறந்து சேந்தனமுதனை என் மகனே என்று அழைக்கவும் அவனை தழுவிக்கொண்டு கண்ணீர் பெருக்கவும் நேர்ந்தது. இவ்விதம் செம்பியன் மாதேவி உணர்ச்சி பெருக்கினால் மெய்மறந்த நிலையில் இருந்த போதிலும் அமுதன் கூறிய வார்த்தைகள் அவருடைய மனதில் நன்கு பதிந்திருந்தன. தாயே, என்னை மகனே என்று அழைக்க இப்போதேனும் தங்களுக்கு உள்ளம் உவந்ததோ என்று கூறினான் அல்லவா? அவ்வார்த்தைகளின் கருத்து என்ன? அமுதனுக்கும் அவனை பெற்ற அன்னை யார் என்பது முன்னமே தெரியுமா? தெரிந்தும் இத்தனை காலம் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தானா? சற்று நேரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பரவச நிலையில் இருந்த பிறகு செம்பியன் மாதேவி தம் மனதை திடப்படுத்திக் கொண்டு, மகனே, உனக்கு முன்னமே தெரியுமா நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற பாவி என்று? தெரிந்து என் மீது கோபம் கொண்டிருந்தாயா? அதனால்தான் என்னிடம் அதை பற்றி கேட்காமல் இருந்தாயா என்று தழுதழுத்த குரலில் கூறினார். அப்போது சேந்தனமுதன் கடல் மடை திறந்தது போல பின்வருமாறு உணர்ச்சி நிறைந்த வார்த்தைகளை பொழிந்து தள்ளினான். தாயே, நான் தங்கள் வயிற்றில் பிறந்த பாக்கியசாலி என்பதை சில காலமாக அறிந்திருந்தேன். உலகம் போற்றும் புண்ணியவதியாகிய தாங்கள் ஒரு நாள் என்னை மகனே என்று அழைக்க வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருந்தேன். தங்களுடைய மகன் என்ற சொல்லுக்கு தகுதியாவதற்கு பிரயத்தனம் செய்து வந்தேன். அல்லும் பகலும் சிவபெருமானுடைய திருவடிகளை தியானித்துக் கொண்டிருந்தேன். தாங்களே என்னை அழைக்காவிட்டாலும் நானே தங்களிடம் வருவதாகத்தான் தீர்மானித்திருந்தேன். ஆனால் இந்த ராஜ்யத்தின் உரிமை விஷயம் தீரட்டும் என்று காத்திருந்தேன். தங்களை அன்னை என்று அழைக்கும் உரிமையை நான் வேண்டினேன். ராஜ்யத்திற்கு உரியவர் யார் என்பது நிச்சயமான பிறகு தங்களிடம் வந்து தாய் உரிமை கோர விரும்பினேன். தாங்கள் என்னை மகனே என்று தங்கள் திருவாயினால் அழைத்தீர்கள் அல்லவா? இந்த நாளை காண நான் உயிரோடு இருந்தேன் அல்லவா? இதுவே போதும். நான் பாக்கியசாலி ஆகிவிட்டேன். இனி ஒன்றும் எனக்கு வேண்டாம். இங்கு இப்போது நடந்தது இங்கு உள்ளவர்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும். வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். ராஜ்யத்தில் மேலும் குழப்பங்கள் விளைய வேண்டாம். கோடிக்கரைக்கு உடனே புறப்பட்டு போவதற்கு எனக்கும் பூங்குழலிக்கும் விடை கொடுத்து அனுப்புங்கள். இந்த வார்த்தைகள் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியின் உள்ளத்தில் உண்டாக்கி உணர்ச்சி புயலை சொற்களினால் விவரிக்க முடியாது. விம்மலும் கண்ணீரும் கலந்த மெல்லிய குரலில், குழந்தாய், நீ என் உத்தம புதல்வன். நீயே தெய்வாம்சம் பொருந்திய என் கணவரின் உத்தம குமாரன் என்று கூறினார். இவ்வளவு நேரமும் சுந்தர சோழர், சின்ன பழுவேட்டரையர், இளைய பிராட்டி குந்தவை தேவி ஆகியவர்கள் பிரமித்து போயிருந்தார்கள். அங்கே வெளியான ரகசியமும் அதனால் விளையக்கூடிய பலாபலன்களும் அவர்களுடைய உள்ளங்களில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கின. அவர்களில் குந்தவைதான் முதலில் பேசும் சக்தி பெற்றாள். தந்தையே, பெரிய பிராட்டியார் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்ததின் காரணம் இப்போதுதான் தெரிகிறது. சுந்தர சோழரும் அப்போது பிரமிப்பும் திகைப்பும் நீங்கி, ஆமாம் குமாரி, ஆனால் அந்த காரணம் இப்போது நீங்கிவிட்டது. என் பெரிய அன்னையின் திருவயிற்றில் உதைத்த உத்தம புதல்வனுக்கு முடிசூட்டுவதில் இனிமேல் அவருக்கு ஆட்சேபம் இருக்க முடியாது அல்லவா என்றார். செம்பியன் மாதேவி சிறிது பரபரப்புடன் சுந்தர சோழரை பார்த்து, சக்கரவர்த்தி, என் குமாரன் சற்று முன்பு கூறிய வார்த்தைகளை கேட்கவில்லையா? இந்த செய்தி இங்கே உள்ளவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவே வேண்டாம். என் மகன் ராஜ்ய உரிமை கோரவில்லை. அதை தங்கள் முன்னால் அவன் வாயினாலேயே தெரிவித்து விட்டானே என்றார். ஆம் பிரபு, இந்த சோழ ராஜ்யத்தில் ஏற்கனவே உள்ள சிக்கல்கள் போதும். என்னால் வேறு புதிய சிக்கல்கள் உண்டாக வேண்டாம். எனக்கு விடை கொடுங்கள். என்னையும் என்னை மணந்து கொள்ள உவந்த பூங்குழலியும் ஆசீர்வதித்து அனுப்புங்கள். பூங்குழலி, இங்கே வா என்றான் அமுதன். வாசற்படியின் அருகில் நின்று கொண்டிருந்த பூங்குழலி உள்ளே வந்தாள்.
சேந்தனமுதனும் பூங்குழலியும் முதலில் செம்பியன் மாதேவிக்கு நமஸ்காரம் செய்தார்கள். பின்னர் சக்கரவர்த்தியை வணங்கினார்கள். எழுந்து நின்றதும் சேந்தனமுதன், பிரபு, நாங்கள் உடனே கோடியக்கரை போக விடை கொடுங்கள், தாயே விடை கொடுங்கள் என்றான். செம்பியன் மாதேவி சக்கரவர்த்தியை பார்த்து, ஆமையா, இவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புவோம். எனக்கு விருப்பமான போது நான் கோடிக்கரை சென்று இவர்களை பார்த்துக் கொள்கிறேன் என்றார். சுந்தர சோழர், அது ஒரு நாளும் இயலாத காரியம், நான் விடை கொடுக்க மாட்டேன் என்றார். முதன் மந்திரி குறுக்கிட்டு, சக்கரவர்த்தி, எதுவும் இப்போது தீர்மானம் செய்ய வேண்டாம். இன்னும் சில தினங்கள் இவர்கள் என் இல்லத்திலேயே இருக்கட்டும். பெரிய பிராட்டியின் மகன் கிடைத்து விட்டார். ஆனால் சின்ன பழுவேட்டரையரின் மருமகன் இன்னும் கிடைக்கவில்லை. அவரை பற்றிய செய்தி வரும் வரையில் இவர்கள் இங்கே இருக்கட்டும். அதுவரை இங்குள்ளவர்களைத் தவிர வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரிய வேண்டாம் என்றார். அருள்மொழியிடமாவது அவசியம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை தேவி. சுந்தர சோழர் உடனே குறுக்கிட்டு, தேவி, எது எப்படி ஆனாலும் ஆகட்டும். இத்தனை தினங்கள் கழித்து இன்றைக்கு தங்கள் திருவயிற்றில் உதித்த மகன் உங்களிடம் வந்திருக்கிறான். உங்களை உடனே பிரிப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சில தினங்களாவது இங்கே நீங்கள் சேர்ந்திருங்கள். என் அரண்மனையிலேயோ முதன் மந்திரியின் மாளிகையிலேயோ தங்கியிருங்கள். ராஜ்யத்தின் உரிமையை பற்றிய முடிவான தீர்மானமான பிறகு இவர்களை கோடிக்கரை அனுப்புவது பற்றி யோசிக்கலாம். அதுவரையில் இங்குள்ளவர்களைத் தவிர வேறு யாருக்கும் இச்செய்தி தெரிய வேண்டாம் என்றார். அத்தியாயம் 75. அந்தப்புறத்து சிறை. அருள்மொழிவர்மரின் மனது பெரிதும் கலக்கம் அடைந்திருந்தது. ராஜ்ய உரிமை சம்பந்தமாக சோழ நாட்டில் எழுந்த கொந்தளிப்பின் வேகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்ததே அதற்கு முக்கிய காரணமாகும். அவர் மக்களை அமைதிப்படுத்துவதற்காக போன இடங்களிலெல்லாம் மக்களின் ஆவேசம்தான் அதிகமாயிற்று. பொன்னியின் செல்வரே எங்கள் மன்னர், அருள்மொழிவர்மரே திருமுடி சூட வேண்டும் என்பன போன்ற கோஷங்கள் எங்கெங்கும் எழுந்து நாலாபுரமும் முழங்கி எதிரொலி செய்தன. இவற்றுடன் போட்டியிட்டு கொண்டு பழுவேட்டரையர்கள் வாழ்க, கொடுங்கோளரான கொடும்பாளூர் வேளார் வீழ்க என்பவை போன்ற கோஷங்களும் சிற்சில இடங்களில் கேட்கும். அத்தகைய இடங்களில் அதிக பலம் தேடலாம் என்று இளவரசர் நெருங்கிச் சென்றால் உடனே அங்குள்ளவர்களும் பொன்னியின் செல்வர் வாழ்க என்று முழங்கத் தொடங்கினார்கள். ஏன், கோட்டை காவலுக்காக மாற்றி நியமிக்கப்பட்டிருந்த பழுவூர் வீரர்கள் கூட பொன்னியின் செல்வரை கண்டதும் தங்கள் பழைய கோஷங்களை கைவிட்டுவிட்டு அருள்மொழிவர்மரே திருமுடி புனைய வேண்டும், ஈழம் கொண்ட வீராதி வீரர் பொன்னியின் செல்வர் நீடூடி வாழ வேண்டும் என்று முழங்கலானார்கள். இவ்வாறு தம்முடைய முயற்சி பொதுமக்களிடையிலும் போர் வீரர்களிடத்திலும் வெற்றி பெறாமல் போனது மட்டுமின்றி தம் கருத்திற்கு மாறான சூழ்நிலை பலப்பட்டு வருவதைக் கண்டு பொன்னியின் செல்வர் சங்கடமடைந்தார். சில தினங்களாக மதுராந்தகத்தேவர் காணப்படாமல் இருந்தது வேறு அவருடைய கவலையை அதிகமாக்கியது. இதன் பொருட்டு சின்ன பழுவேட்டரையர் கொடும்பாளூர் வேளார் மீது குற்றம் கூறிக்கொண்டிருந்தது அவருக்கு தெரிந்திருந்தது. அதற்கு காரணம் இல்லை என்று சொல்ல முடியாது. அருள்மொழிவர்மருக்கே அதை பற்றி சிறு சந்தேகம் இல்லாமல் போகவில்லை. தமக்கு பட்டம் சூட்டிவிட வேண்டும் என்று கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் ஆகியவர்கள் உறுதி கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் முதன் மந்திரி அனிருத்தரும் கலந்து சதி செய்வது போல தோன்றியது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் மதுராந்தகத்தேவரை எங்கேனும் மறைத்து வைத்து விட்டார்களோ, அல்லது ஒருவேளை மதுராந்தகத்தேவரின் உயிருக்கே அபாயம் விளைவித்து விட்டார்களோ. இந்த நிலைமையில் யாரை நம்புவது, தம் ரகசியத்தை யாரிடம் வெளியிட்டு ஆலோசனை கேட்பது என்று அவரால் நிர்ணயம் செய்ய முடியவில்லை. ஏன், அவரிடம் இணையில்லாத அன்பு கொண்டவரும் அவருடைய பக்திக்கு உரியவருமான தமக்கை குந்தவை பிராட்டியிடம் கூட அவருக்கு நம்பிக்கை குன்றிவிட்டது. அவரும் தனக்கு தெரியாமல் ஏதோ காரியம் செய்து கொண்டிருப்பதாக தோன்றியது. ஏன், அவருக்கு உயிருக்கு உயிரான வானதி கூட அல்லவா அவருக்கு தெரியாமல் எதையோ மறைத்து வைக்க பார்க்கிறாள். திருட்டுத்தனமாக எங்கேயோ போய்விட்டு மர்மமான முகபாவத்துடன் திரும்பி வருகிறாள். வேறு எதை பொறுத்தாலும் பொறுக்கலாம். வானதியின் மர்மமான நடத்தையை இனி பொறுக்க முடியாது என்று அருள்மொழிவர்மர் தீர்மானித்தார். வானதி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு எங்கேயோ தனியாக புறப்பட்டு போவதை அவர் கவனித்தார். உடனே அவளை அறியாமல் பின்தொடர்ந்து செல்லலானார். அரண்மனையின் மேல் மாடங்களின் தாழ்வாரங்களின் வழியாக சென்று பின்னர் கீழ் மாடங்களில் இறங்கிச் சென்று இருபுறமும் நெடிய சுவர்கள் அமைந்த ரகசிய பாதை வழியாக வானதி மேலும் மேலும் சென்றாள். மதுராந்தகரை ரகசியமாக சிறைப்படுத்தி வைத்திருக்கும் இடத்துக்குத்தான் அவள் போகிறாள் என்று கருதி அருள்மொழிவர்மர் மிக்க ஆர்வத்துடனும் ஆத்திரத்துடனும் அவளை பின்தொடர்ந்து சென்றார். கடைசியாக வானதி மற்றொரு பெரிய அரண்மனை பகுதியை அடைந்து அங்கு ஓர் அறைக்குள் பிரவேசித்து கதவை சாத்த முயன்றாள். அப்போது அருள்மொழிவர்மர் பாய்ந்து சென்று வானதியால் கதவை சாத்த முடியாதவாறு ஒரு காலை அறைக்குள்ளே வைத்தார். கதவை சாத்த முயன்ற அவளுடைய கரத்தை இறுக்கி பிடித்து கொண்டு, வானதி, உன் திருட்டுத்தனம் என்னிடம் பலிக்காது. இந்த அறையில் நீங்கள் ஒளித்து வைத்திருப்பது யாரை என்று கோபமாக கேட்டார். வானதியோ புன்னகை மலர்ந்த முகத்துடன், ஐயா, உண்மையில் என் திருட்டுத்தனம் பலித்து விட்டது. நான் அழைத்திருந்தால் தாங்கள் வந்திருக்க மாட்டீர்கள். உள்ளே வந்து இங்கு யார் இருக்கிறார்கள் என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றாள்.
மதுராந்தகத்தேவரை எதிர்பார்த்து சென்ற அருள்மொழிவர்மர் அங்கே வல்லவரையன் வந்தியத்தேவன் கட்டிலில் படுத்திருப்பது கண்டு வியப்பும் முகப்பும் அடைந்தார். அவரை பார்த்த வந்தியத்தேவன் படுக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்து, ஐயா வாருங்கள், 2 நாளாக தங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பெண்களின் சிறையிலிருந்து என்னை எப்படியாவது விடுதலை செய்யுங்கள் என்றான். பொன்னியின் செல்வர் விரைந்து சென்று வந்தியத்தேவன் அருகில் அமர்ந்து, நண்பா, இது என்ன, இங்கு எப்படி வந்தாய்? பாதாள சிறையிலிருந்து தப்பியவன் இந்த பெண்களின் சிறையில் எப்படி அகப்பட்டு கொண்டாய்? இந்நேரத்திற்கு நீ ஈழத்தில் இருப்பாயல்லவா என்று நினைத்தேன். இன்னும் சில நாளைக்கெல்லாம் நானும் அங்கு வந்து உன்னுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தேன் என்றார். ஆம் இளவரசே, இந்நேரத்திற்கு நான் ஈழ நாட்டில் இருக்க வேண்டியவன்தான். அங்கே பாண்டிய வம்சத்தாரின் மணிமுடியும் அவர்களுக்கு இந்திரன் தந்த ரத்தினஹாரத்தையும் தேடிக்கொண்டிருக்க வேண்டியவன். சைவ பைத்தியமான சேந்தனமுதனை கொல்லாமல் தடுக்க முயன்று இந்த துர்கதிக்கு உள்ளானேன். ஈட்டி என் மேல் பாய்ந்ததும் நினைவிழந்து விழுந்தேன். இந்த பெண்மணிகளின் சிறைக்கு எப்படி வந்து சேர்ந்தேன் என்பது எனக்கு தெரியாது. கருணை கூர்ந்து நான் இங்கிருந்து தப்பி செல்வதற்கு உதவ வேண்டும். இல்லாவிட்டால் தங்கள் அருமை சகோதரரும் என் அருமை தலைவருமான ஆதித்த கரிகாலரை கொன்றதாக என் பேரில் வீண் பழியை சுமத்தி விடுவார்கள் என்றான் வந்தியத்தேவன். வானதி குறுக்கிட்டு, ஐயா, இவர் கூறுவது தவறு. இவர் தப்பி ஓடிப்போனால்தான் அத்தகைய பழி இவர் மீது ஏற்படும். உண்மை வெளியாகும் வரையில் இவர் இங்கே ரகசியமாக இருக்க வேண்டும் என்பது தங்கள் திருத்தமக்கையின் விருப்பம் என்றாள். இதை கேட்டுக்கொண்டே அச்சமயம் அவ்வறையினுள் பிரவேசித்த குந்தவை, தம்பி, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். அதை தெரிவிப்பதற்குத்தான் நான் விரைந்து ஓடி வந்தேன். மறைந்திருந்த மதுராந்தகத்தேவர் வெளிப்பட்டு விட்டார். சோழகுலத்து முன்னோர்கள் செய்த தவம் வீண் போகவில்லை. ராஜ்யம் என்ன ஆகுமோ என்று நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் நாம் பிடிவாதமாக பிடித்து அவருக்கு மகுடாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. அவருடைய உற்சாகம் மற்ற மூவருக்கும் சிறிது வியப்பை அளித்தது. பொன்னியின் செல்வர் அது சம்பந்தமாக தம் வியப்பை அடக்கிக் கொண்டு, தேவி, அவர் எங்கே மறைந்திருந்தார்? எதற்காக, எப்படி வெளிப்பட்டார் என்று கேட்டார். நமக்கு அருகிலேயே அவர் இருந்து வந்தும் நம்மாலேதான் கண்டுகொள்ள முடியாமல் போயிற்று. தம்பி, செம்பியன் மாதேவியின் திருவயிற்றில் உதித்தவர்தான் சோழ சிம்மாசனத்தில் ஏற தகுந்தவர். உன் சித்தப்பாவுக்குத்தான் அந்த ராஜ்யம் நியாயமாக உரியது. நீ மகுடம் புனையலாம் என்ற எண்ணத்தை அடியோடு விட்டுவிடு. ஒரு அதிசயத்தை கேள் தம்பி. 4 நாளைக்கு முன்னால் நம் சித்தப்பாவிற்கு ஒரு பெரிய கண்டம் வந்தது. கொலைகாரன் ஒருவன் அவர் மீது குத்தீட்டியை வீசி எறிந்து கொல்ல பார்த்தான். சோழகுலத்தில் இன்னொரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கும். அப்படி நேராமல் தடுத்த வீராதி வீரர் யார் தெரியுமா? தம் உயிரை கொடுக்க துணிந்தும் நம் சித்தப்பாவை காப்பாற்றியவர் யார் தெரியுமா என்று கூறிக்கொண்டே இளைய பிராட்டி தம் விசாலமான கண்களை வந்தியத்தேவன் மீது திருப்பினார். அந்த கண்களில் ததும்பும் அன்பும் ஆர்வமும் நன்றியும் நன்மதிப்பும் ஆதரவும் அனுதாபமும் வந்தியத்தேவனது நெஞ்சின் அடிவாரம் வரையில் சென்று அவனை திக்குமுக்காடச் செய்தன. பொன்னியின் செல்வரோ வியப்பு கடலில் ஆழ்ந்தவராக, இது என்ன அக்கா, எனக்கு புரியவில்லையே, என் தோழனும் இது பற்றி எனக்கு சொல்லவில்லையே என்றார். அவர் சொல்லி இருக்க மாட்டார். ஏனெனில் அவர் செய்த காரியத்தின் பெருமையை அவரே உணர்ந்திருக்க மாட்டார். சோழகுலம் அவருக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறது என்று அவருக்கே தெரியாது. அக்கா, புதிர் போடுவதைப் போல பேசுகிறீர்கள். எல்லாம் ஒரே மர்மமாக இருக்கிறதே. எங்களை வீண் திகைப்புக்கு உள்ளாக்காமல் விளக்கமாக சொன்னால் நல்லது. இந்த வானர்குல வீரர் மதுராந்தகரை எப்படி, எங்கே, எந்தவித ஆபாயத்திலிருந்து காப்பாற்றினார்? மதுராந்தகத்தேவர் இப்போது எங்கே என்று இளவரசர் கேட்டார். பொன்னியின் செல்வா, இதோ இன்னும் சில வினாடி பொழுதில் அவரே இங்கு வந்து விடுவார். நீ இங்கே வந்திருக்கிறாய் என்பது தெரிந்து இவ்விடம் அழைத்து வரச் சொல்லியிருக்கிறேன். அவர் வாய்மொழியாகவே கேட்டு தெரிந்து கொள், அல்லது எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்த பூங்குழலியிடம் கேட்டு தெரிந்து கொள். இதோ அவர்கள் வருகிறார்கள் போலிருக்கிறது. ஆம், அச்சமயம் அறைக்கு வெளியில் காலடி சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் 4 பேர் உள்ளே வந்தார்கள். முதன் மந்திரி அனிருத்தர், ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி, சேந்தனமுதன் ஆகியோர் வந்தார்கள். சேந்தனமுதன் மட்டும் வழக்கத்திற்கு மாறாக விசித்திரமாக உடை அணிந்திருந்தான். தலையில் இளவரசு கிரீடம் அணிந்து பட்டு பீதாம்பரமும் அரசகுலத்திற்குரிய ஆபரணங்களும் புனைந்திருந்தான். அறைக்குள் வந்த கோஷ்டியினரை உள்ளே இருந்தவர்கள் சிறிது வியப்புடன் பார்த்தார்கள். சகோதரி, மதுராந்தகர் வருவார் என்றல்லவோ சொன்னீர்கள், அவரை காணோமே என்றான் அருள்மொழி. தம்பி, இது உன் முன்னால் நிற்கிறாரே, இளவரசு கிரீடம் அணிந்து, இவர்தான் செம்பியன் மாதேவியின் திருவயிற்றில் உதித்த சிவஞான கண்டராதித்தரின் புதல்வர். இவர்தான் நமக்கெல்லாம் சித்தப்பன் முறை பூண்ட சிவபக்தி செல்வர். இத்தனை காலமும் சேந்தனமுதன் என்ற பெயருடன் அஞ்ஞாத வாசம் செய்து வந்தார். சோழகுலம் செய்த பாக்கியத்தினால் இன்றைக்கு வெளிப்பட்டு வந்தார். இவரைத்தான் 4 நாளைக்கு முன்னால் கொடியோன் ஒருவன் ஈட்டியினால் குத்திக் கொள்ள முயன்றான். அதை தடுத்து இந்த வானர்குல வீரர் சோழகுலத்திற்கு இணையில்லாத உதவி புரிந்தார். நமது முதன் மந்திரியின் சீடரான இந்த வீர வைஷ்ணவர் இவர் சைவர் என்பதையும் பொருட்படுத்தாமல் இவரை கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். இச்சமயத்தில் திருமலை குறுக்கிட்டு,
தேவி, இச்சைவருக்கு நான் எந்த விதத்திலும் உதவியும் செய்யவில்லை, செய்ய விரும்பவும் இல்லை. வல்லத்து இளவரசரை பல்லக்கில் கொண்டு வருவது சாத்தியமாகும் பொருட்டு இவருக்கு மாறுவேடம் புனைந்து யானையில் ஏற்றி வந்தேன் என்றான். உடனே குந்தவை, ஆம் ஆம், திருமலை நம்பி இரு வகையில் பேருதவி புரிந்திருக்கிறீர்கள். மதுராந்தகத்தேவருக்கு இளவரச கிரீடம் அணிவித்து யானை மீது ஏற்றி கொண்டு வந்த போது உண்மையிலேயே இந்த நாட்டின் சிம்மாசனத்திற்குரியவரை அழைத்து வருகிறோம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்காது. தம்பி, இத்தனை காலமும் மதுராந்தகத்தேவர் என்று நாம் எல்லோரும் எண்ணியிருந்தவர் உண்மையில் மதுராந்தகத்தேவர் அல்ல. இவர்தான் சோழகுலத்தின் தவப்பயனாக மூத்த எம்பிராட்டியின் வயிற்றில் உதித்தவர். நாம் அறிய முடியாத இறைவன் திருவிளையாடல் இவரை இத்தனை காலமும் குடிசையில் வாழ்ந்திருக்க செய்திருக்கிறது. ஆயினும் சோழர் தொல்குடியில் பிறந்ததனால் வந்த குணாதிசயங்கள் இவரிடம் குடிகொண்டிருந்ததை நாம் எல்லோரும் ஒவ்வொரு சமயமும் பார்த்து வியந்திருக்கிறோம். முன்னொரு சமயம் உன்னை இவரும் பூங்குழலியும் கோடிக்கரையிலிருந்து நாகப்பட்டினம் வரையில் கொண்டு போய் சேர்த்ததை மறக்க முடியுமா? இவர்தான் உண்மையில் நம் சித்தப்பா என்பதை இன்று செம்பியன் மாதேவியின் வாய்மொழியாகவும் அறிந்தோம். இவரும் ஒப்புக்கொண்டார். தம்பி, இந்த புண்ணிய தினத்தில் இவரை இவருடைய சொந்த அரண்மனைக்கு வரவேற்கிறேன். இத்தனை காலமும் நம்மை விட்டு பிரிந்து வாழ்ந்தவரை இன்று நம் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து விடும்படி அழைக்கிறேன். இத்தனை நாளும் பிரிந்திருந்தவர் நம்மோடு வந்து சேர்ந்த வைபவத்தை எவ்வளவோ விமரிசையாக கொண்டாட வேண்டும். அதற்கு தகுதியான காலம் இதுவல்ல. இந்த செய்தியை எவ்வளவு தூரம் வெளியில் தெரியாமல் நமக்குள் வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஆகையால் நமக்குள்ளேயே இந்த வைபவத்தை நடத்தி கொள்ளலாம். சித்தப்பா, இப்படி வாருங்கள். நெடுநாளைய பிரிவிற்கு பின்னர் இன்று சோழர் குலத்தில் வந்து சேர்ந்ததற்காக எங்கள் மகிழ்ச்சியை வேறு விதத்தில் தெரிவித்துக் கொள்ள முடியவில்லை. எம் அருமை சகோதரர்கள் வெளியூருக்கு போகும்போதும் சரி, திரும்பி வரும்போதும் சரி, அவர்கள் நெற்றியில் நான் திருநீறு பூசி குங்குமத்திலகம் இடுவது வழக்கம். அதுபோலவே இன்று திரும்பி வந்து சேர்ந்த தங்கள் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இடுகிறேன். இவ்விதம் கூறிவிட்டு இளைய பிராட்டி குந்தவை தேவி சேந்தனமுதன் என்று இத்தனை காலமும் பெயர் வழங்கிய மதுராந்தகன் நெற்றியில் திருநீரும் குங்குமமும் இட்டார். அப்போது முதன் மந்திரி அனிருத்தர் சோழகுலத் தோன்றல் இளங்கோ மதுராந்தகத்தேவர் நீடூடி வாழ்க என்று ஆசி கூறினார். வாழ்க வாழ்க என்று ஆழ்வார்க்கடியான் நம்பி எதிரொலி செய்தான். அத்தியாயம் 76. குற்ற விசாரணை. தஞ்சைபுரி அரண்மனையின் ரகசிய மந்திராலோசனை மண்டபத்தில் பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். அரண்மனை பெண்களில் முக்கியமான அவர்களுக்கு இருமருங்கிலும் அமர்ந்திருந்தார்கள். சோழ நாட்டு அமைச்சர்களும் தளபதிகளும் அரசிலங்குமரர்களும் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் வணக்கமான பாவனையில் நின்று கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி சபையில் கூடியிருந்தவர்களை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு, அழைத்தவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்களா? கடம்பூர் மன்னரை காணோமே என்றார். தந்தையும் மகனும் விரைவில் இங்கு வந்து சேர்வார்கள் என்றான் பார்த்திவேந்திரன். சக்கரவர்த்தி மேலும் பேசலானார். முதல் மந்திரி, என் மனதில் உள்ள எண்ணங்களை நன்கு அறிந்திருக்கிறீர்கள். எனக்கும் என் குலத்திற்கும் மிகவும் வேண்டியவர்களை இங்கே இப்போது அழைத்திருக்கிறேன். எதற்காக அழைத்தேன் என்பதையும் என் கருத்தையும் நீங்கள் தான் இவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். என்னை காட்டிலும் தெளிவாக உம்மால் சொல்ல முடியுமல்லவா என்றார். ஆம் சக்கரவர்த்தி என்று முதலமைச்சர் கூறிவிட்டு சபையோரை பார்த்து சொன்னார். பல காரணங்களினால் சக்கரவர்த்தியின் உள்ளம் புண்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். வீராதி வீரனான மூத்த மகனை சமீபத்தில் நம் மன்னர் பறிகொடுக்க நேர்ந்தது. இளவரசர் இறந்த காரணமோ இன்னமும் மர்மமாக இருந்து வருகிறது. 3 ஆண்டு காலமாக அந்த வீர திருமகனை நம் அரசர் பார்க்கவில்லை. காஞ்சியில் பொன் மாளிகை கட்டிவிட்டு தந்தையை அங்கே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று கரிகாலர் செய்திக்கு மேல் செய்தி விடுத்தார். ஆயினும் சக்கரவர்த்தி போகவில்லை. அதன் காரணம் நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. இந்த தஞ்சை மாநகரில் சக்கரவர்த்தி சின்ன பழுவேட்டரையரின் பாதுகாப்பில் இருந்து வந்தார். நாடு நகரங்களில் பலவித வதந்திகள் உலவி வந்தன. அத்தகைய சந்தர்ப்பங்களில் சக்கரவர்த்தி தஞ்சையை விட்டு சென்றால் பழுவேட்டரையர்களிடம் அவருக்கு நம்பிக்கை குன்றிவிட்டதாக யாரேனும் எண்ணக்கூடும் அல்லவா? அத்தகைய எண்ணத்திற்கு இடம் கொடுக்க சக்கரவர்த்தி விரும்பவில்லை. நம் அரசர் சொல்வதற்கு தயங்கக்கூடிய ஒரு செய்தியை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதற்காக இங்கே கூடியுள்ள மன்னர் குலத் தலைவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நம் அரசர் சில காலமாக உடல் நோயுற்று கால்களின் சக்தியை இழந்திருந்தார். அதனால் அவர் உள்ளம் நலிவுற்றிருந்தது. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக அவர் உள்ளத்தை புண்படுத்திய மனநோய் ஒன்றும் இருந்தது. சோழர் பெருங்குலத்திற்கு உற்ற துணைவர்களாகவும் பரம்பரையாக அக்குலத்துடன் உறவு பூண்டவர்களாகவும் இந்த பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை தாங்கும் வைர தூண்களாகவும் இருந்த நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் வேற்றுமைப்பட்டு பகைமை பூண்டிருந்தது நம் சக்கரவர்த்தியின் உள்ளத்தை புண்படுத்தி உடல் நோயையும் வளர்த்து வந்தது. யானை மேல் துஞ்சிய வீர சொர்க்கம் அடைந்த ராஜாதித்தரின் தலைமையில் நீங்கள் அனைவரும் ஒருமுகமாக
தக்கோலத்தில் போர்க்களத்தில் சண்டையிட்டீர்கள். அந்த போர்க்களத்தில் ராஜாதித்தர் எதிர்பாராத வீரமரணம் அடைந்தபடியால் சோழப்படை தோல்வியுற்றது. ஆனாலும் உங்களுடைய வீரத்தினாலும் உறுதியினாலும் ஒற்றுமையினாலும் அத்தோல்வியையே வெற்றியாக மாற்றினீர்கள். இழந்த தொண்டை மண்டலத்தையும் கங்க மண்டலத்தையும் திரும்ப கைப்பற்றினீர்கள். சேவூர் போர்க்களத்தில் பாண்டியர்களை முறியடித்து பாண்டிய நாட்டை கைப்பற்றி நமது நேர் ஆளுகைக்குள் கொண்டு வந்தீர்கள். ஈழ நாட்டில் மகிந்தனை புறங்கண்டு புலிக்கொடியை உயர்த்தினீர்கள். இவ்வளவு அரும்பெரும் காரியங்களை நீங்கள் அனைவரும் ஒருமைப்பட்டு சோழ சாம்ராஜ்யத்தின் நலமே உங்கள் நலம் என்று கருதி வந்ததினாலே சாதிக்க முடிந்தது. அத்தகைய நன்னிலைமை சில ஆண்டுகளாக மாறிவிட்டது. எக்காரணத்தினாலோ உங்களுக்குள் மனவேற்றுமை ஏற்பட்டு விட்டது. 2 கட்சிகளாக பிரிந்து விட்டீர்கள். இந்த பிளவை நீக்க வேண்டும் என்று நமது அரசர் பெருமான் எவ்வளவோ பாடுபட்டார். தமக்கு பிறகு அரசுரிமை யாருக்கு என்பது பற்றித்தான் உங்களுக்கு வேற்றுமை என்பதை அறிந்தார். நீங்கள் யாரும் அதை நேர்முகமாக சக்கரவர்த்தியிடம் சொல்லவில்லை. ஆனாலும் இணையற்ற அறிவாளியான நம் பேரரசர் அதை யூகித்து அறிந்தார். அரசுரிமை விஷயத்தை உங்கள் எல்லோருடனும் கலந்து மனம் விட்டு பேசி சமரசமாக தீர்த்து வைக்க விரும்பினார். அவ்விதம் அதை தீர்த்து வைத்த பின்னரே காஞ்சிக்கு செல்வது என்று எண்ணியிருந்தார். சிவஞான கண்டராதித்த பெருமானின் திருக்குமாரருக்கே இந்த சோழ சாம்ராஜ்யத்தை உரிமையாக்க எண்ணியிருந்தார். இதை ஆதித்த கரிகாலரும் ஒப்புக்கொள்ளச் செய்யலாம் என்று நம்பியிருந்தார். அதற்காகவே கரிகாலரை இங்கு வரும்படி சொல்லி அனுப்பி கொண்டிருந்தார். இதற்கிடையில் எதிர்பாராத துயர சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. கரிகாலர் கடம்பூர் மன்னரின் மாளிகைக்கு வருகிறார் என்று அறிந்தபோது சக்கரவர்த்தி மனம் பூரித்தார். இதன் மூலம் உங்களுக்குள் ஏற்பட்டிருந்த வேற்றுமை நீங்கிவிடும் என்று எண்ணினார். கரிகாலர் சம்புவரையரின் திருக்குமாரியை மணந்து கொண்டால் முன்போல் நீங்கள் அனைவரும் ஒருமனப்படுவீர்கள் என்றும் ராஜ்ய உரிமை விஷயத்தை சுலபமாக தீர்த்து கொள்ளலாம் என்றும் எண்ணினார். நானும் அவ்விதமே நினைத்தேன். உங்களில் பலரும் அவ்விதமே எண்ணியிருப்பீர்கள். நம் திருக்கோவலூர் மன்னர் கூட அதனாலேதான் ஆதித்த கரிகாலர் கடம்பூர் செல்வதற்கு தடை சொல்லவில்லை. ஆனால் நம் எல்லோருடைய ஆசையும் பங்கமுற்றது. கடம்பூர் அரண்மனையில் இளவரசர் ஆதித்த கரிகாலர் அகால மரணம் அடைந்தார் என்று முதன் மந்திரி பேசிக் கொண்டிருக்கும் போதே அது எப்படி நேர்ந்தது என்பதை கண்டறிய போகிறோமா இல்லையா? இதை தெரிந்து கொண்டு மேலே நீங்கள் பேசுவது உசிதமாக இருக்கும் என்றார் திருக்கோவலூர் மலையமான். ஆமாம், அதை தெரிந்து கொள்ளாமல் மேலே எந்த யோசனையும் செய்வது சாத்தியமில்லை என்றார் சேனாதிபதி. வீரப்பெருமக்களே, நடந்தது நடந்துவிட்டது. போனதை பற்றி கிளறிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று சக்கரவர்த்தி கருதுகிறார் என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். அது எப்படி முறையாகும்? சோழகுலத்தின் நீதி பரிபாலனம் உலக பிரசித்தியானது. இந்த ராஜ்யத்தில் ஒரு திக்கற்ற அனாதை உயிரிழந்தாலும் அது எப்படி நேர்ந்தது என்று விசாரிக்கப்படுகிறது. அதற்கு யாராவது காரணம் என்று ஏற்பட்ட பின் தக்க தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்படி இருக்க பட்டத்து இளவரசர் என்று முடிசூடிய இளங்கோவின் அகால மரணத்தை எவ்வாறு விசாரிக்காமல் விடுவது என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். சுந்தர சோழர் பெருமூச்சு விட்டுவிட்டு, கொடும்பாளூர் மாமா, கேளுங்கள். என் அருமை மகன் அகால மரணம் அடைந்ததில் என்னை விட துயரம் வேறு யாருக்காவது இருக்க முடியுமா? நானே விசாரணை வேண்டாம் என்கிறேன். ஏன், இங்குள்ள யாரும் அதற்கு பொறுப்பாளி அல்ல என்று நான் நிச்சயமாக அறிந்துள்ளேன். நான் செய்த பாவத்தின் பயனாக என் மகனை பறிகொடுத்தேன். அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ சொல்லுங்கள், செய்து விடுகிறேன். வேறு காரணம் தேட வேண்டாம் என்றார். பிரபு, தாங்கள் இப்படி சொல்வதனால் குற்றத்திற்கு பொறுப்பாளியான யாரையோ காப்பாற்ற விரும்புகிறீர்கள் என்று ஏற்படும். நாட்டு மக்கள் ஏற்கனவே இளவரசரது மரணத்தின் காரணம் பற்றி பலவாறு பேசிக்கொள்கிறார்கள். உண்மையை கண்டுபிடித்து வெட்ட வெளிச்சமாக்கி விடுவதுதான் நல்லது. குற்றவாளி யாராக இருந்தாலும் உரிய தண்டனைக்கு ஆளாக வேண்டியதுதான் என்றார் சின்ன பழுவேட்டரையர். 100 வார்த்தை. அது நேர்மையான இராஜாங்க முறை. இந்த பெரும் குற்றத்தை விசாரித்து தண்டிக்காவிட்டால் நாட்டு மக்களுக்கு நீதி பரிபாலனத்திலே இருக்கும் நம்பிக்கை குன்றிப் போய்விடும் என்றான் பார்த்திபேந்திரன். பெரியோர்களே, இதை பற்றி ஏன் இவ்வளவு யோசனையும் வாத பிரதிவாதமும்? இந்த சிறுவன் கூறுவது அதிக பிரசங்கத்தனமாக இருந்தால் மன்னித்து அருளுங்கள். இளவரசர் கரிகாலரை கொன்ற பாதகன் வந்தியத்தேவன். இன்னும் என்னத்திற்கு விசாரணை என்றான் கந்தமாறன். முதன் மந்திரி முதலில் பேசிக் கொண்டிருந்த போது கந்தமாறன் அங்கே வந்துவிட்டான். அவன் வந்திருந்ததை அவன் குரலை கேட்ட பிறகுதான் மற்றவர்கள் கவனித்தார்கள். உடனே சுந்தர சோழர், பிள்ளாய் கந்தமாறா, பெரிய சம்புவரையர் எங்கே என்று கேட்டார். சக்கரவர்த்தி, என் தங்கை மணிமேகலையை சாந்தப்படுத்த என் தந்தை முயன்று கொண்டிருக்கிறார். விரைவிலேயே வந்து விடுவார். இந்த மந்திராலோசனை சபையில் என்ன முடிவாகிறதோ அதை தாமும் ஏற்றுக்கொள்வதாக என்னிடம் சொல்லி அனுப்பினார் என்றான் கந்தமாறன். இளம் சம்புவரையரே, வந்தியத்தேவர்தான் இளவரசர் கரிகாலரை கொன்றதாக அவ்வளவு தீர்மானமாக சொல்கிறீர்கள். அது எப்படி? நீரே உம் கண்ணால் பார்த்தீர்களா அல்லது பார்த்தவர் யாரேனும் சொன்னார்களா என்று முதன் மந்திரி கேட்டார். அமைச்சரையா, கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா?
இளவரசர் இறந்து கிடந்த இடத்தில் அந்த வானர்குல வீரன் தான் இருந்தான். அவன் முகத்தை பார்த்தாலே குற்றவாளி என்று எழுதி ஒட்டியிருந்தது போல தெரிந்தது. அதுவோ பழுவூர் இளையராணியின் அந்தப்புறம். அங்கே இவன் வேறு எதற்காக போனான்? குற்றவாளி இல்லாவிட்டால் பாதாள சிறையிலிருந்து ஏன் தப்பித்து ஓடியிருக்க வேண்டும் என்றான் கந்தமாறன். வந்தியத்தேவரும் பழமையான வானர்குலத்தில் தோன்றியவர். அவருடைய மூதாதையர் ஒரு சமயம் பெரிய ராஜ்யத்தையே ஆண்டார்கள். சோழர் குலத்திற்கு பெண் கொடுத்து உறவு பூண்டார்கள். குறுநில மன்னர் குலத்தில் வந்தவர்கள் மீது குற்றம் ஏற்பட்டால் சக்கரவர்த்தியே தர்மசாசனத்தில் வீற்றிருந்து விசாரித்து முடிவு செய்வதுதான் மரபு என்றார் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். அச்சமயத்தில் பெரிய சம்புவரையர் அந்த மந்திர ஆலோசனை மண்டபத்தில் பிரவேசிக்கவே எல்லோருடைய கண்களும் அவர் பால் திரும்பின. அவர் முகத்தில் குடிகொண்டிருந்த வேதனையை அனைவரும் கவனித்தார்கள். கந்தமாறன் அவர் அருகில் சென்று மெல்லிய குரலில் கேட்டான், மணிமேகலை எப்படி இருக்கிறாள் என்று. அதற்கு சம்புவரையர், அப்படியேதான் இருக்கிறாள். உன் அன்னையை அவளுக்கு காவல் வைத்துவிட்டு வந்தேன் என்று உரத்த குரலில் கூறினார். சக்கரவர்த்தி சம்புவரையரை பார்த்து, ஐயா, தாங்கள் தங்கள் செல்வகுமாரியின் அருகில் இருப்பது அவசியமானால் அவ்வாறே செய்யலாம். நம்முடைய ஆலோசனையை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்றார். இல்லை பிரபு, ஆதித்தர் மரணத்திற்கு பிறகு அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. அவள் அருகில் நான் இருந்து பயன் ஒன்றுமில்லை என்றார் சம்புவரையர். அவர் பேச்சில் துணித்த வேதனை நிறைந்த துயரமான மனக்கசப்பும் அந்த சபையில் சிறிது நேரம் மௌனம் குடிகொள்ளும்படி செய்தது. மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.